சின்னம்மா? ஏப்பா ராசு, உடம்புக்கு எதுவும் சரியில்லையாப்பா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சின்னம்மா. சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் சின்னம்மா. ஏன் இன்னைக்கு நீ ஆபீஸ் போல? நீ லீவு போட்டேன்ட்டு அவ சொன்னா. ஆமா சின்னம்மா, உடம்பு கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, அதனாலதான் சரி லீவ் போட்டேன். ஏன்டா என்னாச்சு? நீ இந்த மாதிரி லீவ் போடுற ஆளே கிடையாதே. என்னடா நான் கேட்க சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்? சின்னம்மா, நீங்க தானே சொன்ன. என்ன சொன்னேன்? கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க சொன்னீல்ல? ஆமா, அதுக்காக தான் இந்த நாடகம் இப்பவே தொடங்கிட்டேன். டேய் ராசு, கலக்குறடா. அப்புறம் திடீர்னு முடியலன்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும்ல, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ராஜு என்னை நம்பணும்ல, அதுக்காக தான் அவகிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். சரி சரி, சீக்கிரம் நடத்தி வேலையை ஆரம்பி. டேய் அவரா. ஆமா ஆமா. சாப்பிட்டுட்டு பேசாம ரெஸ்ட் எடு. சரி சின்னம்மா. ஏண்டா நாளைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பிடுவீல? கிளம்பிடுவேன் சின்னம்மா. சரிடா, என்னமோ ஏதோ நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். நான் போறேன். சரி சின்னம்மா. என்ன தாய் கிழவியும் இவரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் வரவும் அமைதியாகி கிளம்புறேன்னு சொல்லி போயிடுச்சு. என்னமோ நடக்குது, என்னன்னு தான் ஒன்றும் புரியல. ராஜு. சொல்லுங்க. சாப்பிட்டுட்டேன், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த சாப்பாடு டேபிள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறியா? சரிங்க. இவரும் நம்மள்ட்ட ரொம்ப தன்மையா பேசுறாரே, ஏதோ சரியில்லை. என்னங்கிறத கவனிக்கணும். நல்ல வேலை, எனக்கு பிடிச்ச கலரா அமைஞ்சிருக்கு. இதோட விலை 35,000 ரூபாய். விலைக்கு ஏற்ற மாதிரியே சாரியும் சூப்பரா இருக்கு. சின்ன பார்டர்ல கிரீன் கலர்ல. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஒரு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருப்பாங்க. நம்ம பரவாயில்ல, கொஞ்சம் அவளை விட கூட காசு போட்டு தான் எடுத்திருக்கோம். இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலனாலும் புடவையாவது நல்லபடியா எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. திறந்த வீட்டுக்குள்ளார நாய் நுழையிற மாதிரி என் ரூமுக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? சி, நீ எல்லாம் என்ன ஜென்மமா? மாமியாரே? என்ன மாமியாரே? வா. ஆமா, யாருடி உனக்கு மாமியாரு? நீங்க தான். யார் சொன்னா? என்ன மாமியாரே இது கேள்வி? உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க தானே எனக்கு மாமியாரு. அதை வச்சுதான் சொன்னேன். இத கூட யாராவது சொல்லி தருவாங்களா என்ன? என்ன மாமியாரே நீங்க இப்படி பண்றீங்க? ஏய், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவீங்க? இந்த கல்யாணம் நடக்க போகுதுங்கிற குஷியில தானே நீ இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க. பார்த்துக்கிட்டே இரு, கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னா இல்லையான்னு. ஆல்ரெடி எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜே ஆயிடுச்சு. இனிமேட்டு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன? இது தெரியாதுல இந்த பூமுட்டைக்கு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகும். என்ன என்கிட்டே சேலஞ்ச் பண்றியா? நான் யார் தெரியும்ல? செம்பா. தெரிஞ்சதுனாலதான் மாமியாரே சொல்றேன், உங்களால ஒன்னும் கிழிக்க முடியாது. பேசுடி பேசு, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேங்கிறத பாரு. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் மாமியாரே. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? உங்க புடவையே தான். ஏய், என் புடவை எதுக்குடி இழுக்கிற? அட கொடுங்க மாமியாரே. ஓ, பச்சை கலர் தான் உங்களுக்கு பிடிக்குமோ? உங்க டேஸ்ட் எவ்வளோ கேவலமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன ரொம்ப நக்கலோ? இல்ல, பச்சை கலர் பொதுவா பைத்தியங்க தான் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏய், கத்தாதீங்க, என்னோட சைடு நியாயத்தை சொல்றேன் கேளுங்க. நீங்க பார்த்ததில்ல இந்த சேது படத்துல விக்ரம் கூட கீழே லுங்கிலாம் கட்டியிருப்பார்ல? லுங்கின்னு சொல்ல முடியாது, ஒரு துணி மாதிரி கட்டியிருப்பார்ல, அதெல்லாம் கூட பச்சை கலர்ல தான் இருக்கும். அப்புறமா நிறைய படத்துல கூட பார்த்துருக்கேன். இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லாம் காமிக்கும்போது நல்லா பச்சை கலர்ல தான் மேலே சட்டையும் கீழேயும் பேண்ட்டையும் போட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பச்சை கலரே பிடிக்காது, ஏன்னா அது பைத்தியக்காரங்க போடுறது. அதை போய் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும், கரெக்டா உங்களுக்கு சூட் ஆகும். என்னடி என்னைய பைத்தியம்னு சொல்ல வரியா? சாச்சா, நான் உங்களை பார்த்து அப்படிலாம் சொல்லுவேனா? சொல்லுங்க பாப்போம். ஆமா ஆண்டி. இல்ல மாமியாரே, எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்தீங்க? அதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்ப சரி, என் புடவை ரேட்டு சொல்லலான்னு நினைச்சேன்.
உங்களை விட கூட எடுத்திருக்கேனா இல்லை கம்மியாக எடுத்திருக்கேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க. என்ன சொல்கிற அவ? ஒருவேளை 40,000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருப்பாளோ? 40,000 ரூபானா அப்போ என்னை விட 5,000 ரூபாய்க்கு கூட எடுத்திருக்காளா? ஒன்றும் இல்லாதவளுக்கு 50,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கானாவே. என்ன ஏதுங்கிறத கேட்போம். சரிங்க ஆண்டி, இப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் இந்த பச்சை கலர் சிங்கிச்சானா நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க. ஏய் நில்லுடி. என்ன மாமியாரே? ஷோ, இந்த மாமியாரே கூப்பிடுறத நிறுத்துடி. உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக நான் நிறுத்துவேன்னு மட்டும் நினைக்காதீங்க மாமியாரே. எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் உங்களை மாமியாரேன்னு தான் கூப்பிடுவேன். சொல்லுங்க மாமியாரே, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? நீ எவ்வளோ இப்படி புடவை எடுத்த? என் புடவையை பார்த்தில்ல, உன் புடவையை கொண்டு வந்து காமி. என்ன மாமியாரே நீங்க, உங்களுக்கு காட்டாமலையா? கண்டிப்பா காட்டுவேன். நான் எவ்வளோ பொறுப்பா மாமியாருக்கு அடக்கமா ரூமுக்கு வந்து பார்க்குறேன். அதே மாதிரி நீங்க என் ரூமு தேடி வந்து என் புடவையை காட்டுமான்னு சொல்லி என்னை அன்பா கேட்டீங்கன்னா கண்டிப்பா காட்டுறேன். திமுறை பிடிச்சவ. ஆமா மாமியாரே, உங்ககிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. என்ன? திமுரு. அப்புறம் ரேட்டு கேட்டிங்களே, அதையே சொல்ல முடியாது. ஏன்னா நான் முதல்ல கேட்டேன், நீங்க எப்படி என்கிட்ட சொல்லாம இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் வரட்டா? போறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேளுங்க மாமியாரே. நீங்க கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். ஏதோ நாய் புகுந்த வீடு மாதிரி உள்ளார வர அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்களே. ஆக்சுவலி நானாவது இந்த மாதிரி டைரக்டா வந்து பேசுறேன். உங்களை மாதிரி பின்னாடி மறைஞ்சிருந்து சகுனி வேலையெல்லாம் ஒண்ணு பார்க்கலையே. அதான் தேனு மாமியார் கிட்ட மூட்டி விட்டு தேனு வாழ்க்கையை கெடுக்கலான்னு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த வேலையை தான் சொல்றேன் மாமியாரே. அதனால நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசும்போது நல்லா 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு வேணா கண்ணாடியில உங்க முகரக்கட்டைய பார்த்துக்கிட்டு அப்புறமா பேசுங்க. நான் வரட்டா? ரொம்ப ஆணவத்துல ஆடாதடி நீனு. இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில தானே இவ்வளோ பேச்சு பேசுற. என் மகனை மனசை மாத்தி நான் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்றேங்கிறத பொறுத்திருந்து பாருடி. பாப்பா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நான் அப்பா மேல ரொம்ப கோபமா இருக்கேன். வர வர அப்பா நம்மள கவனிக்கிறதே இல்லை பாப்பா. அப்பா வரட்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்பா மேல டிஷம்னு சண்டை போடலாம். ஏய், என்ன எதுக்குடி உதைக்கிற? உங்க அப்பாவை திட்டுறேன்னு உதைக்கிறியா இல்ல உங்க அப்பா கூட சண்டை போடணும்னு உதைக்கிறியா? நீ எனக்கு தெரியும், நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. இல்லையே, அவ என்னோட பாப்பா. என்னைய திட்டுறேன்னு தான் அவன் உன்னைய உதைக்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானும் பாப்பாவும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கோம். அப்படியா? ஆமா. ஆமா, நீயும் பாப்பாவும் ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க? நான் எதுவுமே பண்ணலையே. அதனாலதான் கோவமா இருக்கோம். என்னது? நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, எங்களை பார்க்க மாட்டீங்க, எங்க கூட பேச மாட்டீங்க, வேலைன்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க. அதனால நானும் பாப்பாவும் உங்க மேல கோவமா இருக்கோம். என்ன பண்றது கயல்? திடீர்னு அம்மா கல்யாணத்தை குறிச்சிட்டாங்க. நாளைக்கு கல்யாணம் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஆபீஸ் வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் லீவ் போட்டு உன்னை எங்கேயாவது சுத்தி பார்க்க கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். அதுக்கு மேனேஜர் இப்பவே எல்லாத்தையும் நீ எனக்கு முடிச்சு கொடு, அதுக்கப்புறம் நீ வேணா லீவு போட்டுக்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒர்க் டென்ஷன், ப்ரெஷரு, அதனால உங்க கூட பேச முடியல. சாரி கயல். அதெல்லாம் முடியாது. ஒர்க் டென்ஷனா இருந்தா என்ன, டெய்லியும் பாக்குறீங்கல்ல, கொஞ்சம் கூடவா பேச மாட்டீங்க? நானும் அவள்கிட்ட சொல்லிட்டேன், அப்பா கூட நீ பேசவே கூடாதுன்னு. எதுக்குடி உதைக்கிற? அப்பாவை திட்டுறியான்னு சொல்லி அவ உன்னை உதைக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்னை உதைக்கிறாளா? ஆமா, அவ அப்பா சொல்லல. அதெல்லாம் இல்ல, உங்களை உதைக்க வரேன்னு சொல்லி என்னை உதைக்கிறா போல. அவ மட்டும் வெளியில இருந்திருந்தா அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றது? என்ன, உங்க பொண்ணு அசைறது தெரியுதா? நல்லா தெரியுது கயல். எவ்வளோ நாளா நானும் சொல்லிட்டே இருந்தேன், ஒர்க் டென்ஷன்ல நீங்க எங்களை கவனிக்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்க. இந்த மூமெண்ட்லாம் நம்ம எப்போ அனுபவிக்கிறது? சாரி கயல், நானும் ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா, அதாவது திட்டியிருந்தா என்னை மன்னிச்சிரு.
நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம்? கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தானே கேட்குறோம். அதை கூட உங்களால் கொடுக்க முடியல. அப்புறம் யாருக்காக இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறீங்க? தப்பு தாண்டி செல்லம். இனிமே அப்பா நான் அப்படி இருக்க மாட்டேன், சரியா? ஆயே பார்த்துடி, உங்கள் அப்பா தொடுறாருன்றதுக்காக என் வயிறுடி அது. வலிக்குதா கயல்? இல்லை, இதெல்லாம் ஒரு வழியா? இந்த வழியெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இனிமேட்டு உங்க 2 பேத்துக்கிட்டையும் பேசாம நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்கிட்டையும் பாப்பா கிட்டையும் பேசிட்டு தான் போவேன். அவன் கிடக்கிற மேனேஜர் மாட்டேன், அவனுக்கு அவன் வேலை தான் முக்கியம். இந்த மாதிரி தருணம்லாம் திரும்பி கிடைக்குமா? என் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு ஒரு 4 நாளைக்கு நான் பாப்பா கூடயும் உன் கூடயும் தான் இருக்க போறேன். அதுக்கப்புறமும் உன் கூட தான் இருக்க போறேன். என்ன ஆபீஸுக்கு கூப்பிட்டா போயிட்டு வருவேன். திரும்பி மாற மாட்டீங்களே? இல்லடி, மாற மாட்டேன். நீங்க ஒர்க் டென்ஷன்ல என்கிட்ட பேசலன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் என்ன பண்றது? நான் இந்த பாப்பா கூட தான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவளும் சொல்ற மாதிரியே காலை வச்சு டொக்கு டொக்குன்னு உதச்சிக்கிட்டே இருந்தா. அப்படியா பாப்பா? நான் இல்லைனாலும் நீ அம்மாவை நல்லா பாத்துப்பியா? எரும மாடு. என்னடி மரியாதையெல்லாம் தேயுது? என்ன நான் இல்லைனாலும் பேசுற? இந்த மாதிரிலாம் உன்னை யார் பேச சொன்னது? இல்லடி, அதுக்கு அந்த மாதிரி மீனிங் இல்ல. நான் வீட்டுல இல்லாதப்ப அம்மாவை நல்லா பாத்துப்பியான்னு கேட்டேன். ஓ அப்படியா? நான் கூட கோவப்பட்டுட்டு வாடா போடான்லாம் சொல்லிட்டேன். சாரி மாமா. பாத்தியா பாப்பா, உன் மக்க அம்மாவுக்கு இப்பயாவது சொல்லி புரிய வை. அம்மா அம்மா, அப்பா எப்பவும் உன் கூடவே தான் இருப்பாரு, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லு. போடா மடையா. கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறோம், ஆனா 2 குசு குசுன்னு பேசிக்குதுங்க தவிர என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்குதுங்க. என்னதான் பண்றது இப்ப? அடியே ராஜு. அக்கா, நீ இங்கேதான் இருக்கியா? ஆமாக்கா. ஏன்டி இம்புட்டு சலிச்சுக்கிற? என்னாச்சு? இன்னைக்கு என்ன புது நாடகத்தை ஓட்டி இருக்கோம் மாமியாரு? அக்கா, எனக்கும் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. என்னடி? இல்ல, என் புருஷன் என்கிட்ட நல்லபடியா பேசுனதே கிடையாது. அதான் இந்த ஊருக்கே தெரியுமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில ராஜு ராஜுன்னு கூப்பிடுறாரு, மத்தியானம் ராஜு ராஜுன்னு கூப்பிடுறாரு. அப்புறம் என்னாச்சு? ஏன்டி உன் வீட்டுக்காரு வேலைக்கு எதுவும் போகலையா? அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? காலையில எந்திரிச்சதே லேட்டு, நான் கூட கவனிக்கல. இந்த தாய் கிழவி கவனிச்சு, என்னடி இன்னும் உன் புருஷன் எந்திரிக்காம இருக்கான், போய் எழுப்பிடின்னுச்சு. போய் பார்த்தா அந்த மனுஷன் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பி கிளப்ப வேண்டியதானே? கேட்டேனே, ராஜு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட போறேன் அப்படி இப்படின்னு என்கிட்டே கொலையரா இருக்கா. என்னடி இது அதிசயமா இருக்கு? பாத்தீங்களா, உங்களுக்கே அப்படி இருக்கு, அப்ப புதுசா கேக்குற எனக்கு எப்படி இருக்கும்? ஆமாண்டி, ஒருவேளை உன் புருஷன் எதுவும் மாறிட்டாரோ? சூரியன் கூட மாறி உதிக்கலாம், ஆனா என் புருஷன் மாறுறது இந்த ஜென்மத்தில் நடக்காதுக்கா. நீ சொல்றதும் சரிதாம்டி. மேற்கொண்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் இங்கேயே ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கேன், சாப்பாட்டை நீ ரூமுக்கே கொண்டு வா அப்படி இப்படிங்கிறாரு. என்னடி சொல்ற? உன் புருஷன் ₹1,00,00,000 கொடுத்தாலும் ரூம்ல உட்காந்து சாப்பிட மாட்டேன்னு வாங்கிட்ட சண்டை போடுவாரு. அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. வேற எதையாவது நோட் பண்ணியா? நோட் பண்ணினேக்கா. நான் வரத்துக்கு முன்னாடி ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிட்டு நார்மலா சாப்பிட்டியாப்பா, உடம்பு நல்லா பாத்துக்கோ அப்படி இப்படி இந்த தாய் கிழவி சொல்லிக்கிட்டே இருக்கு. அடியே, ஏதோ ஒன்று இருக்கு, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் 2 பேரும் மழுப்புறாங்க. நல்லா உஷாரா இருந்துக்கோ, எதையாவது வினை இழுக்க போகுது இந்த கிழவி. அததான்க்கா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அன்னைக்கு என்னடானா கஸ்தூரி கிட்ட கல்யாணம்னு பேசிக்கிட்டு கிடந்துச்சு. இப்ப என் வீட்டுக்காட்ட குசு குசுன்னு பேசுதுக்கா. என்ன பேசுதுன்னு தான் தெரியல. ஒருவேளை என் பொண்ணுக்கு எதுவும் கல்யாணம் பண்ணிட போறாங்களோ? இருக்கும்டி, எதையும் நம்பிட முடியாது. நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. உன்கிட்ட சொல்லாம கூட உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்கல்ல.
ஏக்கா, கல்யாண விஷயத்துல நான் ஏன் உஷாரா இருக்கணும்? என் பொண்ணுல உஷாரா இருக்கணும். அட ஆமால, என்னை விட என் பொண்ணு கல்யாண விஷயத்துல உஷாரா இருக்கா. எங்க அவ அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு. அப்ப எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இருந்தாலும் இந்த தாய் கிழவி எதையாவது ஒண்ணு மூட்டி விட்டு என் புருஷன் எப்படா என்கிட்ட சண்டை போடுவான்னு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அட நீ வேறடி, உன் புருஷன் சண்டை போடுறது என்ன புதுசா? அப்படியே சண்டை போட்டாலும் காதுல 2 பஞ்சை வச்சு அடைச்சிக்க. என்ன பேசினாலும் காதலே விழுவாது. நீ ஏன் திரும்பி பேசி உன்னோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண வேணாம்ல. நீங்க சொல்றதும் சரிதான். உன் பொண்ணு கல்யாணம் வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணு. சரிக்கா. ஆமா, சாயங்காலம் ஆயிடுச்சே, உன் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்துட்டா. காப்பி வேணும்னு கேட்டா போட்டு கொடுத்துருக்கேன். அவளும் கேட்டா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடி, அதனாலதான் வீட்டுல இருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி சரி ராஜு, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருந்தியா? ஆமாக்கா, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலல்ல, நல்லதே தான் நடக்கும். அப்ப சரிக்கா. ஓ மாமியார் தான் அது பண்ணணுமா இது பண்ணணுமான்னு நினச்சி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். நீ எதுக்கு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க? இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போவோம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான்க்கா. ஆமாம், நைட்டுக்கு என்ன சமையல்? நைட்டுக்கு பன்னீர் கிரேவி வைக்கலான்னு இருக்கேன். ஆத்தி, ஓ மாமியாருக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமாக்கா, அதுக்கு ஆல்ரெடி ஒரு பன்னீரை செஞ்சு வச்சுட்டேன். மோப்பம் பிடிச்சி வந்துருச்சு. அதை ஃபுல்லாக அதுக்கு தள்ளிட்டு எங்களுக்கு தனியாக செய்யலான்னு இருக்கேன். பாவம், உன் புருஷன் தான் சாப்பிட முடியாது. அதான் இப்போ ரூமில் இருக்கார்ல, ரூமில் கொண்டு போய் கொடுத்துருவேன். பாவம் மனுஷன் சாப்பிட்டு போட்டு. யாராச்சு என்னதான் திட்டுனாலும் அடித்தாலும் உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே. என்ன பண்ணுறதுக்கா, புருஷன்னு கட்டிட்டு வந்தாச்சு. இனிமேட்டு அவர் தானே உலகம். பெற்றவங்கன்னு இருந்தாலும் அவங்க தூரத்தில் தானே இருக்காங்க. கூடவே இருக்கிறது இவர் மட்டும்தானே. எப்படியோ நல்ல மனசுக்கு அவர் நல்லபடியாக மாறினா போதும். எதுக்கும் நீ உஷாராக இருந்துக்கோ. என்ன ஏதுங்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணு. சரிக்கா. கிச்சன்ல எல்லாத்தையும் விலைக்கு போட்டுட்டாங்களோ? ஏன் நான் வரக்குள்ளார அத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க? மகாராணிக்கு கிச்சன்ல என்ன வேலை? இல்லத்த, ஜாமான் எதுவும் இருந்தா விளக்கலான்னு வந்தேன். அச்சோ, நீங்க போய் ஜாமான் விளக்குறதா? இது உங்க வீட்டுக்காருக்கு தெரியுமாமா? அத்தை, ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? நீங்க தான் மகாராணியாச்சே, எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. வீட்டு வேலை நிறைய இருக்கே, ஏண்டி செய்யலன்னு வந்து கேட்டாலும் உங்க வீட்டுக்காரர் தான் கோச்சுக்கிறாரு. உங்களை தான் எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் எப்படி நாங்களாம் கேட்கறது? பாவம், நாங்களாம் ஏழையாச்சுல்ல. அத்தை, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? என்னைக்காவது நான் உங்களை அப்படி நினைச்சிருக்கேனா? நீ நினைக்கலனா எப்படி என் மகனுக்கு மட்டும் நான் அப்படி உன்னை நடத்துறேங்கிறது தெரியும். நீ சொல்லாமையாடி அவன் அந்த அளவுக்கு பேசுறான். சத்தியமா சொல்றேன், நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அம்மா சாமி, சும்மா சத்தியம் பண்ணி ஏன் உயிரை எடுக்காத. உன் சத்தியத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடு. நீ யாரு, உன் குடும்பம் யாரு, உங்க அம்மா எப்படி, எல்லாம் ஏதுன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இப்ப அம்மாவை பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ சாமி, தெரியாம பேசிட்டேன். நீ போய் அவங்கிட்ட எதுவும் வட்டி வச்சிடாத. ஐயோ அத்தை, ஏன் இந்த மாதிரி என்ன நடத்துவீங்க? எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுது தெரியுமா? அச்சோ தேன்னு மன்னிச்சிருமா. நான் ஏதோ தப்பா பேசிட்டேன். நீ இதை பத்தி ஏதோ தீபக் கிட்ட சொல்லிடாத. நான் உன்கிட்ட காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். என்ன மன்னிச்சிரு. ஏன் அத்தை, என்னதான் ஆச்சு உங்களுக்கு? என்னை ஏன் இப்படி நடத்துறீங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுவா இருந்தாலும் உன் புருஷன்கிட்ட போட்டு கொடுக்குறவன்னு தெரிஞ்சா நான் ஏன்டி உன்கிட்ட பேசிட்டு இருக்க போறேன்? உன்னை திட்டத்துக்கு கூட எனக்கு உரிமை இல்லாம என் பிள்ளை பண்ணி வச்சுட்டான். நான் இந்த கிச்சனுக்கு தெரியாம வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. ஓஹோ, அப்ப மேடம் கிச்சனுக்கு வராம ரூம்லயே இருந்து நான் உங்களுக்கு சேவை செய்யணுமோ? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் இந்த கிச்சனுக்கு தெரியாம வந்துட்டேன்னா அப்ப இந்த கிச்சனுக்கு நீ வரவே மாட்ட. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னால முடியலத்த, நான் ரூமுக்கு போறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. உங்ககிட்ட பேசி என்னால வீண முடியாது. ஓடி போ. என்னையவா என் பிள்ளைகிட்ட மாட்டி கொடுக்குற? இந்த மாதிரி உன்னை நடத்தி உன்னைய பைத்தியக்கார கூட்டத்துல ஏத்தி விடல என் பேரு தேவி இல்ல. முரளி, இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி போச்சு? பரவாயில்லப்பா. அந்த ஐயா நல்லவரா இருக்காருப்பா. சாரி, அவரை ஐயான்னு கூப்பிடக்கூடாதான், தாத்தான்னு கூப்பிடணுமா? அப்படியா? யார் அவரே சொன்னாரா? ஆமாப்பா.
நீயும் எனக்கு பேர மாதிரி தான் தாத்தானே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாண்டா, அவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர். அவங்க பொண்டாட்டி இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கடையை அவர் ஒத்தால தானே பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க பையன் அவன் தான் வேற இடத்துக்கு வேலைக்கு போறான்ல, அப்பப்ப எட்டி பார்ப்பான். ஒன்னு சொல்றேன், அவனுக்கு இந்த கடையெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவனுக்கு ஏசி காத்துல, அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கணும்னு ஆசை. படிச்சு முடிச்ச உடனே மார்க் கம்மியானதுனால ஏதோ வேற ஏதோ படிச்சுட்டு போயிட்டான். சரிப்பா. அப்பா, காலையில அம்மாவுக்கு எனக்கும் பயங்கர சண்டை. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டீங்களா? அங்கதான் நின்றுட்டு இருந்தீங்களா? ஆமாண்டா. அப்படியே வரல? நான் அங்க வந்திருந்தேன், கதையே மாறி போயிருக்கோம். என்னைய பயங்கரமா திட்டுற மாதிரி திட்டி உன்னை மிரட்டி உட்கார வச்சிருப்பா. என்னால நீ பணைய கைதியா ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் கிட்ட வரவே இல்லை. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா, உங்க அம்மாவே நல்லா எய்த்து பேசிட்ட. நான் கூட சும்மா என்கிட்ட வாய் வார்த்தையா தான் பேசிக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். பரவாயில்லடா தம்பி, உங்க அம்மாவை எய்த்து நின்று பேச ஆரம்பிச்சிட்டப்ப. அப்புறம் என்னப்பா பண்றது, அவங்க நடிக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்னோட கீதாவையும் என்கிட்ட சொத்து காண்டி தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கே மாமா கிட்ட சொத்து இல்லைன்னு வைங்க, கீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்கப்பா. அப்பா, இப்பயாவது உங்க அம்மாவை பத்தி உனக்கு புரிஞ்சுதே. அதுக்கப்புறம் அம்மா எதுவும் உங்கள்ட்ட பேசினாங்களாப்பா? இல்லடா, மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இப்படி சிலுப்பு அங்கிட்டு ஒரு சிலுப்புன்னு சிலுப்பிக்கிட்டு இருந்தா. நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல. அவ என்ன பண்ணா எனக்கு என்ன, என்னமோ தலையை போட்டு குழப்பி பிச்சுக்கிட்டோம். ஆமாண்டா, உனக்கு கேட்கணும். என்னப்பா? இல்ல நீயா சொல்லுவேன்னு நினைச்சேன். என்ன விஷயம்? இல்லடா, நீ கடைக்கு வேலை பார்க்க போறது அந்த புள்ளிக்கு தெரியுமா? யாருக்கு? கீதாவுக்கா? ஆமாண்டா. தெரியும்பா. எப்படா? கடை பக்கத்து தானே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்கதான் டெய்லியும் பாக்குறேனே அவளை. அதை தான் சொல்ல வரேன். நீயா என்கிட்ட சொல்லுவேன்னு பார்த்தேன், நீ சொல்லல. இப்ப நானா கேட்க வந்து நீ சொல்ற. உனக்கு எதுக்கு அங்க வேலை பார்த்தீங்கன்னு இப்ப புரியுதா? நல்லா புரியுதுப்பா. இன்னைக்கும் பாத்தியா? பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். என்ன பேசுனியா? ஆமாப்பா, ஒன்னும் பெருசா இல்ல. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நான் கொண்டு விடட்டான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. நானும் சரி வந்துட்டேன். டேய், இதுதான் பேசுறதா? மேற்கொண்டு பேசினா என்னோட வாய்ஸ் அவ கண்டுபிடிச்சிருவாள்ல. அதுவும் சரிதான். யாருடா? என் மருமவ தானே? ஆமாப்பா, அவளுக்கு 100 ஐசு. எப்ப அவளை பத்தி பேசினாலும் கரெக்டா போன் அடிச்சிடறா. அவ போன் பண்ற டைமே இதுதான். சரி, நீ சீக்கிரமா பேசிட்டு வந்து படுத்து தூங்கு. சரிப்பா.